Hi friends, இந்த வீடியோல இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போன வீடியோல கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோல கீழ வரும். இதே மாதிரி உங்க கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஈஸியாக ஒரு க்ரீட்டிங் கார்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய டிசைனில் இருக்கும். என்கிட்ட இந்த 5 டிசைனில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஒரு க்ரீட்டிங் கார்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் ஷீட்டு என்ன கலரில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி அதை ரெட்டையாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதில் வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதை மாதிரி வரைஞ்சிட்டு இந்த கிராஃப்ட் பேப்பரை கட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக இந்த கிராஃப்ட் மெட்டீரியலில் இது வந்து பஞ்சிங் மெஷின் மாதிரி இதில் வந்து ஸ்மைலி ஷேப்பில் இது வந்து கட் பண்ணும். இதை வந்து இந்த மாதிரி இதில் வச்சு நம்ம அழுத்தும் போது அந்த பேப்பரில் ஸ்மைலி மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம அந்த ஹார்ட் ஷேப் ஃபுல்லுமே ஸ்மைலி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக இதை வந்து நம்ம ஃபோம் ஷீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் டைப் ஃபோம் ஷீட்டில் நம்ம அப்படியே ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி இதை வந்து ஸ்டிக்கர் மாதிரியே நம்ம க்ரீட்டிங் கார்டில் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் யூஸ் பண்ணி நான் ஃப்ரண்ட் பேஜை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது முன்னாடியும் ஹார்ட் ஷேப்பில் ஒட்டியாச்சு, பின்னாடியும் ஹார்ட் ஷேப்லேயே ஒட்டிட்டேன். அடுத்ததாக இன்னொரு டிசைன் எடுத்துக்கலாம். இதை வந்து ப்ளூ கலர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்து இதையும் ஃப்ரண்ட் பேஜில் அந்த ஹார்ட் ஷேப்புக்கு அடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ளூ கலர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கலராக அட்ராக்டிவாக க்ரீட்டிங் கார்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி அம்பர்லா டிசைனில் ப்ளூ கலர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி இது வந்து க்ரீட்டிங் கார்டோட உள்ளே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹார்ட் ஷேப்லேயே இந்த மாதிரி அம்பர்லா கட் பண்ணி ஃபுல்லுமே நான் ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அடுத்ததாக இதை வந்து ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 பக்கமும் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கிறேன். அடுத்து இதை இன்னும் எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பரில் ஹார்ட் ஷேப்பில் ரெட் கலரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த பெரிய ஹார்ட் ஷேப்பை சுற்றிலுமே ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். அவ்வளோதான். நான் சிம்பிளாக இந்த க்ரீட்டிங் கார்டை டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக நம்ம எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் ஷேப்பை சுற்றிலும் நம்ம வந்து என்ன விஷ் பண்ணி எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து எழுதிக்கலாம். இதை வந்து சிம்பிளாக ஈஸியாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்பவே விலை கம்மி தான், நிறைய டிசைனில் கிடைக்கும். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.